வெல்கம் பேக் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உப்புமா வித் கொத்தமல்லி சட்னி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். வெங்காயம், நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி நசுக்கி வச்சுருக்கிறது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாளிக்கிற எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு இதை அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். மேலே தெரிக்கிறதுனால ஓகே, ஓரளவுக்கு ஒரு 1 மினிட் கிட்ட நம்ம வறுத்துட்டோம். பருப்பு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா ஒரு 2 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இதை போட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வரும். கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ், மேக்ஸிமம் 2 மினிட்ஸ். இப்போ ஓரளவுக்கு வதங்கி ஒரு அந்த கிளாஸ் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ காய்கறின்னு பார்த்தா நம்ம கேரட்டோட பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டமான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பீன்ஸ், பட்டாணி இது கூட சேர்த்தா அது ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் ஆகும். இஞ்சி ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்புமாவில் சேர்த்தோன்னா. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேஸ்ட்டாகவே நம்ம போட்டுட்டோன்னா அவங்களுக்கு இஞ்சியில் கிடைக்கக்கூடிய சத்தும் கிடைக்கும், அதே போல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க இஞ்சி கொஞ்சம் பெருசாக இருந்தால் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் கேரட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 பாகம்னா அது வெந்துடணும். அதுபோல் நம்ம காய்கறி வெந்துடணும். ஏன்னா நம்ம ரவை போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் காய்கறி ஒரு முக்கால்வாசி அது வெந்துட்டுருக்கணும். அது இருக்கும். கொஞ்சம் மூடி நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஓகே, நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரவை இதிலே போட்டுக்கலாம். ஏன் இதிலே போடுறோன்னா இதிலே போடுறதுனால கொஞ்சம் நமக்கு அந்த குழன்னு இல்லாத உதிரியாக கிடைக்கும். இந்த ஆயிலே கொஞ்சம் எல்லாத்துக்கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால இது ஒரு 1 to 2 மினிட்ஸ் நம்ம இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இதாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பண்ணிட்டோன்னா நல்லா ஒரு ரவை வறுபட்டுரும். ஓகே, இப்போ இது ஓகே, ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தனி பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி, இப்போ ரவை 1 டம்ளர் எடுக்கிறோன்னா தண்ணி 2 டம்ளர். அப்போ நமக்கு அது கரெக்டாக வரும். சாலிடாகவும் இருக்காது, லிக்விடாகவும் இருக்காது. ஸோ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். தண்ணி 2 டம்ளர் வச்சுக்கிட்டோம்.
உப்பு போட்டோம். இது நல்லா பாயில் ஆகணும். மெயின் வந்து நல்லா இந்த மாதிரி சலசலன்னு பாயில் ஆகணும். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக துழவி நம்ம இந்த ரவையை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துச்சு. நம்ம வந்து ஒரு 2 to 3 minutes வேக வச்சோன்னா போதும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா அந்த ஒரு இதுலேயே நல்லா வெந்துடும். ஸோ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு. குழன்னு இல்லாமல் நல்லா ஒரு பழப்பழன்னு வந்திருக்கு. அடுத்து நம்ம வந்து கொரியண்டர் பொட்டுக்கடலை சட்னி, இது வந்து நல்லாயிருக்கும் காம்பினேஷனு. தேவையான பொருள்: உடச்ச கடலை, கொத்தமல்லி, பூண்டு 2 பல், கொஞ்சமாக சீரகம், மிளகு, பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் நம்ம இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி போட்டுடலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலியில் வச்சு எண்ணெய் ஒரு 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 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சமாக சீரகம், பருப்பு. இப்போ வந்து நம்ம வெறும் உளுத்தம்பருப்பு ஒண்டி போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா வாயில் கிடைக்கும் போது கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா வறுத்துக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். கொரியண்டர் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது வீக்லி 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். சுவையான ரவை உப்புமா வித் கொத்தமல்லி சட்னி தயாராகிடுச்சு. பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த காம்பினேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னி கூட நம்ம 4 துண்டு தேங்காய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு இன்னமும் நல்லாவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.